ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஒன்று, தமிழகத்திலோட நிலைநிலையோட வெள்ளை அறிக்கையை பற்றினது. ரெண்டாவது, முன்னாள் முதல்வர் குளத்தூர் கோமாளி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு சரியான பதிலடி இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். முதல்ல டைரக்டாக வெள்ளை அறிக்கையை பற்றி பார்த்துடலாம். வெள்ளை அறிக்கை வந்தது தான் தெரியும். திமுக காரன் எல்லாரோட சாயமும் வெளுத்து போச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளவு நாளாக அரசுக்கு எந்தெந்த பணம் வருது, எவ்வளவு கடன் வாங்கியிருக்கு, எதுக்கு செலவு பண்ணுறோம், எங்கெல்லாம் கடன் அதிகமாக இருக்குது, எங்கே நம்ம இன்னும் வருமானம் ஈட்டு, இந்த மாதிரி எதுவுமே மக்களுக்கு தெரியாது. எல்லாம் சீக்ரெட்டாகவே வச்சுருந்தானுங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. டிவிகே விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாம் மக்கள் பார்வைக்கு வருது. மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகிருக்கு. அந்த மாதிரி தான் இதுவரைக்கும் கடந்த 5 வருஷ மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் இந்த தமிழகத்தை ரொம்ப மோசமான நிலைமையில் ஆக்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம், நிறைய பேர் திமுக காரங்க எப்படி புலம்புறாங்கன்னா, அதாவது கொத்தடிமைகள் எப்படி புலம்புறாங்க, அந்த பணத்தை கடன் வாங்கினது எல்லாமே நாட்டு வளர்ச்சிக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாட்டு வளர்ச்சி கடன் வாங்கியிருந்தா அதுக்கு நம்ம கண் கூட தெரிஞ்சிருக்கணுமே. ஆனால் நாட்டில் அப்படி ஒன்றும் வளர்ச்சி நடந்தது மாதிரி தெரியலே. சாலைகளை காணும், நல்ல சாலைகளை காணும், குடிநீர்கள் இன்னும் பூர்த்தி செய்யப்படலை, கழிவறை இல்லாத வீடுகள் கூட தமிழகத்தில் இன்னும் எவ்வளவோ இருக்குது. அப்போது இந்த பணம் எங்கே தான் போச்சு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுக்கான விட எங்கிட்ட இருக்குது. மிக முக்கியமாக அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நாம் ஞாபகம் வைக்கணும். ஸ்டாலின் அரசு மட்டும்தான் கடன் வாங்குச்சு, அதுக்கு முன்னாடி அவ்வளோ இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரலாம். அதுக்கான விட என்னன்னா, இதுக்கு முன்னாடி கடன் இருந்தது. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 5 லட்சம் கோடி கடன் இருந்தது. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி புரிஞ்ச 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காரு. பாருங்க, இத்தனை வருஷத்துல இருந்த கடத்துல டபுள் மடங்கா இவர் கடன் வாங்கி வச்சுட்டாரு. அதுக்குள்ள கட்டுமானங்களும் நம்ம தமிழகத்தில் எங்கேயுமே காணும். அப்போ எங்கே இந்த பணம் போச்சு அப்படிங்கிற கேள்விக்கு பதில், இவங்க என்ன செய்கிறாங்க, உலக வங்கியிலேருந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் வாங்குறாங்க. வாங்கி பாலம் மேம்பாடு பண்ணுறது, அதாவது பொது பெரிய பெரிய கட்டுமானங்கள், அரசாங்கம் சார்பில் எந்தெல்லாம் கட்டுமானம் பெருசாக பண்ண முடியுமோ தேவையில்லாத இடங்களில், மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எதுக்கு அவங்க அதை இன்வெஸ்ட் பண்ணணும்? ஸோ இப்போ ஒரு பாலம் வேலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பாலம் அந்த இடத்துக்கு தேவையே கிடையாது. ஆனால் இவங்க அதில் ஒரு கொட்டேஷனை உருவாக்குவாங்க, இதில் ஒரு பாலம் வேலை செய்யணும் அப்படின்னு. ஸோ அதை ஒரு ஆளுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணுவாங்க, கான்ட்ராக்ட்லேருந்து 25, 30, 40% வரை கமிஷன் வாங்குவாங்க. இந்த கமிஷன் கரப்ஷனுக்காக மட்டுமே தான் இவ்வளவு தூரம் கடன் வாங்கி குமிச்சிருக்கு இந்த ஸ்டாலினோட கடந்த கால ஸ்டாலினோட அரசு. மற்றபடி உண்மையாகவே இந்த 5 லட்சம் கோடியை மக்களுக்காகவும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்காகவும் பயன்படுத்தி இருந்தால் எவ்வளோ விஷயம் மாறி இருக்கும் நல்லா நினச்சி பாருங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். போன ஆட்சியில் ஒரு ஸ்கூலில், ஒரு அரசாங்க ஸ்கூலில் கட்டடம் இடிஞ்சு விழுந்து மக்களுக்கு காயம் ஏற்பட்ட கதைகளும் இருக்குது, உயிரிழந்த சம்பவம் இருக்குது. ஸோ ஒரு ஸ்கூல் கட்டடத்தை சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ ரூபா செலவாகும்? ஸோ 5 லட்சம் கோடி கடன் வாங்கினதுல 1-2 ஸ்கூலை சீர்திருத்தவா எங்களுக்கு பைசா இல்லை? கிடையாது. அது ஏன்னா ஒரு ஸ்கூலுக்கு சரி பண்ணுறதுக்கு 5 லட்சமோ 10 லட்சமோ தேவை. அதில் நிறைய கமிஷன் அடிக்க முடியாது. ஆனால் ஒரு பாலம் வேலை செய்யணும்னா 100 கோடி 200 கோடி 300 கோடி தேவை. அப்போ அதில் கமிஷன் பல்காக வரும். ஸோ இவங்களுக்கு முக்கியம் மக்களுக்கு நல்லது செய்கிறது கிடையாது, அவங்களோட பாக்கெட்டு ஃபில் ஆகணும். இதுதான் முக்கியமான விஷயம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது, முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் குளத்தூர் கோமாளி மு.க. ஸ்டாலின் இன்னாள் முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. கையில் வச்ச மை அழியறதுக்கு உள்ள எம்எல்ஏக்கள் ராஜினாமா கொடுத்துட்டு உங்கள் கட்சியில் வந்து சேர்றாங்களே, அப்படி என்ன ஆஃபர் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. குதிரை பேரன் கிளப்பி விட்டவங்க இப்போ அது இல்லைன்னு நீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லிச்சு. என்னன்னா, குதிரை பேரன் நடந்ததுக்கு உங்கள்கிட்ட என்ன சாட்சி இருக்குன்னு கேட்டீங்க, உங்கள்கிட்ட பதிலே கிடையாது. அதனால தான் இப்போ புது ரூட்டை மாற்றிருக்காங்க, என்ன ஆஃபர் கொடுத்தீங்க அப்படின்னு. ஸோ இவருக்கு, இந்த முதல்வருக்கு நம்ம சரியான பதில் சொல்லி தானே ஆகணும். கடந்த ஆட்சியில் கமிஷன் கரப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆட்சி நடத்துனீங்க இல்லையா, இப்போ அந்த ஆட்சி கிடையாது, அது ஒளிஞ்சு போச்சு. அந்த கமிஷன் முறையை ஒளிஞ்சு போச்சு. அதுதான் அந்த ஆஃபர். டாஸ்மாகில் ஒவ்வொரு பெட்டிக்கும் 90-100 ரூபான்னு வாங்கி உங்கள் கட்சி நிதியில் சேர்த்தீங்களே, அது இப்போ கிடையாது. அந்த கரெக்ஷன் அழிஞ்சு போச்சு. அதுதான் அந்த ஆஃபர். இது மட்டுமா, இதை கூட நம்ம கொஞ்சம் பொறுத்து விட்டுருலாங்க. கல்விக்கூடங்கள், பள்ளிக்கூடங்கள், காலேஜஸில் இவங்க கட்சி ஃபண்டுன்னு சொல்லிட்டு கமிஷன் வாங்குறாங்களாம். இப்படி கமிஷன் வாங்குறதுனால தான் ஸ்கூல் காலேஜஸில் என்ன பண்ணுறாங்க, ஃபீஸை அதிகப்படுத்தி ஸ்டூடெண்ட்ஸை ஃபீஸ் அதிகமாக வாங்குறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி தான் செயல்பட்டுருக்கு. ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தை தடுத்தது தான் தளபதி விஜய் கொடுத்த ஆஃபர். ஸோ எப்படி பார்த்தாலும் நல்ல தண்ணி நல்ல இடத்துல தான் பாயும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் நல்லவங்க ஒரு மோசமான கட்சியில் இருந்தவங்கனே வச்சுப்போம். திமுக அதிமுகவில் அவங்களுக்கு ஒரு தேடல் இருக்கும், நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் வரணும்னு. அது மாதிரி
ஒரு நல்ல கட்சி கிடைச்ச உடனே போய் சேர்றாங்க. அது இந்த குளத்தூர் கோமாளிக்கு பொறுக்க மாட்டேங்குது.